உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இங்க பாரு சத்யா, நான் அருள் மாமா கையில தான் காப்பு போடணும். அதனால நான் காப்பு போட போறப்ப சரியான நேரம் பார்த்து நீ தான் கரண்ட புடுங்கி விடணும். அக்கா, ஏங்கா இப்படி எல்லாம் பண்ணணும்? நீ பேசாம கரிகாலன் மாமா கையிலே காப்பு போட்டு அவரே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? கரிகாலன் மாமா தான் நான் எப்ப என்ன கேட்டாலும் வாங்கி தருவாரு. ஏன் உனக்கே கரிகாலன் மாமா தானே எல்லாம் வாங்கி தராரு. ஆனா அருள் மாமா நமக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா? எனக்கு தெரிஞ்சு குணத்திலையும் அருள் மாமாவை விட கரிகாலன் மாமா தான் ரொம்ப நல்லவருக்கா. அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா நான் அருள் மாமா கையில தான் காப்பு போடுவேன். அதை யாரும் பாத்திர கூடாது. முக்கியமா நம்ம அப்பா பார்க்கவே கூடாது. ஒருவேளை பாத்துட்டாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்புறம் என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதனால நான் காப்பு போட போறப்ப நீ கரெக்டா கரண்ட் புடுங்கி விட்டுறணும். நீ யாரு என்ன சொன்னாலும் கேட்க கூடாதுன்ற முடிவோடயே இருக்கல்ல. அந்த அளவுக்கு இந்த காதல் உன் கண்ணை மறைக்குது. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலக்கா. எல்லாம் என் கல்யாணத்துல தான் முடிய போகுது. நீ ரொம்ப பெரிய மனுஷி மாதிரி பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசாம அக்காவுக்கு நல்ல தங்கச்சியா அக்கா சொல்றத மட்டும் பண்ணு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். பண்ணி தொலைக்கிற. கடவுளே, அதான் கரண்ட் மெயின் பாக்ஸ் இருக்கிற ரூம்னு நினைக்கிறேன். அக்கா மெசேஜ் போட்டுட்டா. இப்ப லைட் ஆஃப் பண்ணிட வேண்டியதா. ஏய், ஐயோ போச்சு. யார் மணி? நில்லு. உன்னதாம்மா கேக்குறேன். யார் நீ? இந்த மண்டபத்துல எங்க அக்காக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது. சரி, அதுக்கு இங்க என்ன வேலை? சும்மா இந்த பக்கம் மண்டபத்தை பார்க்கலான்னு வந்த. இந்த பக்கம் சும்மா எல்லாம் வரக்கூடாது. இது கரண்ட் பாக்ஸ் இருக்கிற இடம், புரியுதா? போ போன்னு சொல்றேன்ல. ஐயோ, அக்கா சொன்ன மாதிரி கரண்ட கட் பண்ண முடியலையே. இப்ப அக்கா என்ன செய்ய போறான்னு தெரியலையே. என்ன இன்னும் கரண்ட் கட் ஆகல? கரண்ட் கட் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்கா அவ? கரண்ட் கட் ஆகலனா என்னால அருள் மாமா கையில காப்பு போட முடியாதே. உன்னால முடிஞ்ச வரைக்கும் போராடு. உயிரை கொடுத்து முயற்சி பண்ண. ஒருவேளை அப்படியே உன்னால முடியலனா அப்ப அந்த ஈசனே உனக்கு உதவி செய்வார். எதுக்கும் ஒரு வாட்டி எட்டி பார்க்கலாம். அந்த செக்யூரிட்டி போயிருந்தா. ஐயோ, இப்ப என்ன பண்ணலாம்? எப்படி கரண்ட் கட் ஆச்சு? கரண்ட் எப்படி கட் ஆச்சு? ரெண்டு பேரும் நம்ம கையை பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ தப்பா இருக்கே.
கரண்ட் வந்துருச்சு. ஏன்பா காப்பு மாட்டியாச்சா? ஆ மாத்தியாச்சுப்பா. அடி பாவி மகளே, ஐயோ. காப்பு போற நேரம் போது கரண்ட் கட் ஆயிடுச்சு. இது வெயில் காலமாச்சே சார், கரண்ட் கட் ஆகிறதுலாம் சாதாரண விஷயம். சரி பரவாயில்ல, எல்லாரும் சாமி கும்பிடலாம். ச்சே, நாம நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு ஆயிடுச்சே. எப்படி சொதப்பல் ஆயிடுச்சு. சுக்லாம் பிரதரம் மற்றும் சதிவண்ணம் தவிர்த்து என்ன மாமா என்கிட்ட பேசணும்? என் கையில காப்பு போட்டது யாரு? உண்மையை சொல்லு. இருட்டுல என்னால எதையும் பார்க்க முடியாட்டியும் என் கையை யாரோ இழுத்து திருப்பி பிடிச்சாங்க. அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுச்சு. என் கைய பிடிச்சிருந்தது ஒரு கை, என் கையில காப்பு போட்டது வேற ஒருத்தங்க கை. உண்மையை சொல்லுவானது, என் கையில காப்பு போட்டது யாரு? என் கைய பிடிச்சு திருப்பினது யாரு? நீ பதில் சொல்லாம இருக்கும்போதே தெரியுது நீ என் கையில காப்பு போடலன்னு. ஆமா மாமா, நான் உங்க கையில காப்பு போடல. நந்தினி தான் உங்க கையில காப்பு போட்டா. உங்க கைய பிடிச்சு இழுத்து நந்தினி உங்க கையில காப்பு போட வச்சது நான் தான். ஏய், ஏன் வானதி இப்படி பண்ணிட்டு இருக்க? நீ பண்ணது தப்புன்னு உனக்கு தெரியலையா? மாமா, உண்மையிலேயே நந்தினி தான் மாமா உனக்கு ஏத்த சரியான ஜோடி. ஏய், அவளை நீ தான் முழுசா நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. அதனாலதான் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீயும் சந்தோஷமா இருப்ப, அவளும் சந்தோஷமா இருப்பா. ஏய், முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காத. உனக்கு என்ன பிடிக்கலன்னு சொன்னேன். அது உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அது உன்னோட உரிமை. அதனால நீ அப்படி சொன்னதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா நீ இப்ப பண்ணிருக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அடுத்தவங்க மனசுல என்ன இருக்குன்னு கூட தெரியாம நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கலாமா? உன்ன மாதிரிதானே நந்தினி மனசுலயும் 1000 ஆசைகள் இருக்கும். அவளுக்கு தெரியாம நீ எப்படி என் கையில இப்படி காப்பு போட வச்ச? அது தப்புன்னு உனக்கு புரியாதா? கன்னத்துல இருக்கிற சந்தனத்தை தொடங்க மேடம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.